அந்த தர்மத்தை பரிபூர்ணமாக சொன்ன கிரந்தத்துக்கு தான் இதிகாசம்னு பேரு. அப்படிப்பட்ட கிரந்தத்துல ஸ்ரீமத் ராமாயணம் ஒரு இதிகாசம், மகாபாரதம் ஒரு இதிகாசம். மகாபாரதத்தை மகேதிகாசம்னு சொல்றது. லட்சம் கிரந்தம் அது. லட்சம் கிரந்தம் வியாசாச்சாரியா வெளி அனுகிரகம் பண்ணியிருக்காள். எங்க பார்த்தாலும் தர்மத்தை பத்தி தான் சொல்லியிருக்காள். ஆமா, மகாபாரதத்துல துரியோதனன் அவன் எத்தனை அயோக்கியனா இருந்தாலும் அம்மாவை தெய்வமா நினைச்சவன். அம்மாட்ட பரமபக்தி. தாயார போய் காட்டானாம் யுத்த ஆரம்பத்தன்னைக்கு. இந்த யுத்தத்துல அம்மா ஆருக்கு ஜெயம் கிடைக்கும் நீங்க சொல்லுங்கன்னு நமஸ்காரம் பண்ணி அம்மா சொன்னாள், அப்பா அது தெரியாதுடா ஒருத்தருக்கும். அது தெரிஞ்சா அப்புறம் யுத்தம் உண்டா, ஆருக்கு ஜெயிக்கும் கோர்ட்ல கேஸுன்னு தெரிஞ்சா அப்புறம் வக்காலத்து கொடுக்கணும் ஒரு வக்கீல்கிட்ட. பிரதிவாதி வாதி 2 பேர் உண்டோ, அப்புறம் ஜட்ஜி என்னத்துக்கு சொன்னாள். இல்ல இல்ல அம்மா உங்க வாக்கால சொன்னா அது பலிக்கும் நாள். ஒன்னும் எனக்கு தெரியும் நாள் என்ன யதோ தர்மஸ்ததோ ஜயா. எந்த தர்மம் இருக்கோ அங்க ஜெயம் கிடைக்கும் நாள். அந்தாரி அம்மா அப்படியானா நமக்கு இல்லையா ஜெயம்னா? ஏண்டா அப்படி சொல்றேன் நாள். பாண்டவாள் தர்மிஷ்டாங்கிறதுல எனக்கு ஒன்னும் ஆட்சேபனை இல்லை. அப்போ பாண்டவாளுக்கு தான் ஜெயமானா? அவள்கிட்ட தர்மம் இருக்குன்னா அவளுக்கு தான் ஜெயம் நாள். தர்மம் இருந்தா ஜெயம் வருவானேன்னு காட்டான். துஷ்டனோ இல்லையோ அதுக்கு மேல ஒரு கழுவு காட்டான். அதுக்கு காந்தாரி பதில் சொன்னா அதுக்கு நீ நானும் என்னடா பண்றது? தர்மம் அங்கே இருக்கோ அங்க ஒரு பிரபு வந்து தீர்ப்பு சொல்ல வந்து உட்கார்றாண்டா ஒரு ஜட்ஜின்னாள். ஆறுன்னாள். யதோ தர்மஸ்தத கிருஷ்ணா யதः கிருஷ்ணஸ்ததோ ஜயः. யதோ தர்மஸ்தத கிருஷ்ணா யதः கிருஷ்ணஸ்ததோ ஜயः. சுவாமி கோபாலன் அங்க இருக்கானோ அங்க ஜெயம். தத்ர ஸ்ரீர் விஜயோ பூஜி துருவா நீதம் அஜன்மம. அங்கதான் ஸ்ரீ சமத்தி, அங்கதான் விஜயம், அங்கதான் கிடைச்ச ஸ்ரீனுடைய அபிவிருத்தி. அதுக்கு பூஜின்னு பேரு. சாஸ்வதமான நியாயங்கள்லாம் அங்கதான் இருக்கும்னு பகவான் இருக்கிற இடத்துல, தர்மம் இருக்கிற இடத்துல தெய்வம், தெய்வம் இருக்கிற இடத்துல அஷ்டைஸ்வரியம், எல்லா பாக்கியமும் இருக்கும்.